மக்கள் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, அது வயிறு ஒரே உப்புசமா இருக்கு, அது பேர் ப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது மெடிக்கல் டேர்ம் பேர் ப்ளோட்டிங். அந்த கேஸ் எப்படி வெளியில போறது, ரொம்ப வயிறு வாயு தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு ஒரு 6 எக்ஸசைஸ் இமிடியேட்டா ரிலீஃப் ஆயிடும். இந்த காலம் பாருங்க. இவர் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவரோட ரைட் சைட் பண்றாரு, ரைட் மேல் வயிறு கம்ப்ரஸ் ஆகுது, இப்போ ஆட்டோமேட்டிக்கா கேஸ் வெளியில போகுது. ஓகே, இதுதான் இது ஒரு வகையான ஒரு பொசிஷன். இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இவனோட ரைட் சைடு வயிறு பகுதி வந்து கம்ப்ரஷன் ஆகும். இப்ப அப்டோமினல் ரைட் குவாட்ரண்ட்ல கேஸ் நிக்காது, வெளியே போயிடும். இப்ப லெஃப்ட் அது பண்ணு. இப்ப லெஃப்ட் சைடு வயிறு கம்ப்ரஷன் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கேஸ் நிக்காது. இது வந்து செகண்ட் எக்ஸசைஸ். இந்த இப்படி உட்கார்ந்து இந்த கையை பிளேஸ் பண்ணும்போது அப்டோமினல் கம்ப்ரஷன் ஏற்பட்டு அந்த வயிறோட கேஸ் வந்து நிக்காது, சோ வெளியேறிடும். இது ஒரு தேர்ட் எக்ஸசைஸ், சைடு போஸ்ட் பண்ணல கேட்கும். திஸ் இஸ் கரெக்ட் எக்ஸசைஸ். அதாவது ஃபோர்த் எக்ஸசைஸ். இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வயிறை கம்ப்ரஸ் பண்றாரு. அந்த வயிறை கம்ப்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ளோட்டிங் சொல்லக்கூடிய அந்த வாயு இருக்காது. அதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்படியே ஃபுல்லா இப்படி உட்காந்து கை ரெண்டு முன்னாடி முன்னாடி ஃபுல்லா இது வந்து வயிறை கம்ப்ரஸ் பண்ற எக்ஸசைஸ். இது வந்து ஃபிஃப்த். இதுவும் கேஸ் நிக்காது, அந்த ப்ளோட்டிங் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். சிக்ஸ்த் லாஸ்ட் ஒன் வாக் பண்றது. ஒரே இடத்துல மாற்றி நடக்கும். அவங்க வந்து பாத்து வாக் பண்றது. இதான் சிக்ஸ்த் எக்ஸசைஸ். இந்த ஓகே